ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இடம் பக்கத்தில் தான் இந்த இடம் நம்ம போட்டிருக்கோம். அது நியர்பை நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு ஒரு சைடில் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு சைடு இருக்குது, பூந்தமல்லி மெட்ரோ ஒரு சைடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து பரந்தூருக்கு போகிற 19 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த நம்ம சைட் ரோடு வழியாக தாங்க போகுது. அதனால் வந்து இந்த இடம் வந்து மேசிவாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இடம். இந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து டபுள் த டைம் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் டெல்லிராஜ். நான் ஹைடெக் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம பார்க்க போகிற ஹைடெக்கோட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஜேஜேஎஸ் கிரெஸ்ட்ன்ட்டு ஒரு 20 ஏக்கர் ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் சைட்டுக்குள்ளே வந்திருக்கிற இது தாங்க நம்ம சைட்டுக்கு போகிற மெயின் ரோடுங்க. ஸோ இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வீடு கட்டி வரதுக்கு தேவையான 3 ஃபேஸ் ஈபி லைன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பாருங்கள், கஸ்டமர் இப்போ ஆல்ரெடி வாங்கினவங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. இதில் எல்லாமே வீடு கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு ரோட் வித் எல்லாமே மிகப்பெரிய ரோட் கொடுத்துருக்கோம் நம்ம. அது ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே மிகப்பெரிய ரோடு இருக்கும். இது எல்லாமே இன்டர்லாக் பிரிக் ரோடு போட்டிருக்கோம். இன்டர்லாக் பிரிக் ரோடு கொடுத்த பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாலிட்டியாக இருக்கும், எவ்வளோ வெயிட் வந்தாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும். இது வழியாக தான் இப்போ நம்ம போகிறப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட இப்போ வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்த பார்க்கலாம், மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் போர் போட்டிருக்கிற இடத்தையே நம்ம பார்க்கலாம். இது வழியாக தான் இப்போ நம்ம போய் ஆகணும். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா 5.5 கிலோமீட்டர்ஸ் வரும்போது, பூந்தமல்லியிலேருந்து டுவோர்ட்ஸ் நீங்கள் இப்போ பெங்களூர் ரோட் போகிறப்போ இது நேஷனல் ஹைவேஸ் 48 200 ஃபீட் ரோடு. இது அதில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது பஸ் ஸ்டாண்ட் குத்தம்பாக்கம் வரும். நம்ம சைட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தான் இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் ரோட்லேருந்து லெஃப்ட் சைட் 500 மீட்டர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. பூந்தமல்லியிலேருந்து வர பஸ் 53G வந்து நம்ம சைட் வழியாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஸ்பார்டன் ஸ்கூல் இருக்குது. சைட்டுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா சென்ட் ஜான் அண்ட் லயலா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, மகரிஷியோட ஸ்கூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது, சாஸ்தா காலேஜ் இருக்குது. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சங்கீதா யூனிவர்சிட்டி இருக்குது, மெடிக்கல் யூனிவர்சிட்டி சைட் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இடம் பக்கத்தில் தான் இந்த இடம் நம்ம போட்டிருக்கோம். அது நியர்பை நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு ஒரு சைடில் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு சைடு இருக்குது, பூந்தமல்லி மெட்ரோ ஒரு சைடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து பரந்தூருக்கு போகிற 19 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த நம்ம சைட் ரோடு வழியாக தாங்க போகுது. அதனால் வந்து இந்த இடம் வந்து மேசிவாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இடம். இந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து டபுள் த டைம் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இது நம்ம ஜேஜேஎஸ் கிரெஸ்ட் ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம இருக்கும். அது இந்த ப்ராஜெக்டோட மெயின் கனெக்டிங் ரோடு இதுதான் இது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளாட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே மிகப்பெரிய ரோட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ப்ளாட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக அவிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 20 ஏக்கருக்கு டோட்டலாக காம்பவுண்ட் ஹால் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் LED லைட் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அது இதில் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உடனே நீங்கள் வீடு கட்டி வரலாம், அது மாதிரியான சைட் அது. இதில் ஒரு 3 வீடு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கடற்கால் ஒர்க் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம இந்த பார்க்கக்கூடிய சைட்டோட இடங்களோட வியூ இதுங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தள்ளி வருது. அதாவது சென்னையிலேருந்து வரப்போ குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாண்டி 2 கிலோமீட்டர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 33 ஏக்கரில் 330 கோடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வரப்போகிற பிப்ரவரி மந்தில் 2025 பிப்ரவரி மந்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தமிழ்நாடுக்கு போகக்கூடிய அனைத்து பஸ்ஸும் இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 700 கவர்மெண்ட் பஸ்ஸஸும் 300 ப்ரைவேட் பஸ்ஸஸும் போகிற மாதிரியான அமைப்பு அங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வர பேசஞ்சர் தங்கத்துக்கான ரூம்ஸு, ஹோட்டல்ஸு, கடைங்க எல்லாமே அந்த லொக்கேஷனில் வருது. ஸோ ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பஸ் டெர்மினஸ்க்கு பக்கத்தில் நம்ம ப்ராஜெக்ட் வாங்க போகிறாங்க, நம்மளோட பிளாட் வாங்க போகிறோம். அப்போ இதோட அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். CMD அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ன்றதுனால ப்ளாட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. இந்த ப்ளாட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா 24 லட்ச ரூபா. இதுலேருந்து 80% வரைக்கும் நம்ம லோன் போய்க்கலாம், 19 லட்ச ரூபா வரைக்கும் லோன் போய்க்கலாம். ரிமைனிங் இருக்க 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து நம்மளோட டவுன் பேமெண்ட்டாக வரும்போது இது ப்ளாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது CMD அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு ப்ளஸ் பேங்க் அப்ரூவ்டு ஆல்சோ. அதனால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் நம்பி வாங்கலாம். இது வரைக்கும் இப்போ நம்ம இந்த ஜேஜேஎஸ் கிரெஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தோம், ஹைடெக்கோட ப்ராஜெக்ட்டை பார்த்தோம். அது ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நிறைய நல்ல ப்ளாட்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ நல்ல ப்ளாட்டாக எடுத்து நீங்கள் உடனே வீடு கட்டலாம். அது இப்போ நாங்கள் லான்ச்சிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா 3,999 per ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்ருக்கோம்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஆஃபர் இருக்குது உங்களுக்கு அது. ஸோ அதனால் நீங்கள் லேண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் இந்த டிஸ்பிளேல என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சைட் விசிட் புக்கிங்க்கு நீங்கள் இந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.